शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्वरदवक्त्राब्द्याः पारिषद्याः सहस्रतं विघ्नं निघ्नन्तु सततं विश्वक्सेनं तमाश्रये என்பது சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே ஆரம்பத்திலே தெய்வத்தையும் அவனுடைய அடியவனான விஸ்வக்சேன ஆழ்வானையும் வணங்குவதாக அமைக்கப்பட்டிருக்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் மகாபாரதத்திலே சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு முன்பாக ஆனுசாசனிக பருவத்திலே நேரடியாக அமைக்கப்பட்டது கிடையாது. அது ஆரம்பம் வருது. வைசம்பாயன உவாச ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானிச்ச சர்வசஹ யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபியபாஷத என்கிற ஸ்லோகம். புனரேவ அபியபாஷத என்கிற ஸ்லோகத்திலிருந்துதான் வைசம்பாயனர் என்ன பேசுறாருங்கிறத பத்தின விருத்தாந்தம் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு முன்பாக என்னதான் நேரே சஹஸ்ரநாமாத்தியாயத்தை நாம் அனுபவிக்க போந்தாலும் முன்னாடி 6 அதை சொன்னார்கள்ங்கிறத பத்தி அந்த பெரியவரை பத்தி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் முதல்ல இந்த சில ஸ்லோகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தெய்வ வணக்கம்ங்கிறது எந்த பிரபஞ்சத்துக்குமே ஆரம்பத்திலே இருக்க வேண்டியது. அதனாலதான் இங்கே தெய்வத்தை வணங்குமாறு அமைத்துள்ளார்கள். சுக்லாம் வரதரம் விஷ்ணு அம்பரதரம், அம்பரங்கிற ஆடை திருப்பரியட்டம். சுக்ல அம்பரதரம் விஷ்ணு வெண்மையான ஆடையை அணிந்தவனான பகவான் சுக்லாம்பரதரம் விஷ்ணு. சசிவர்ணம் சதுர்புஜம் அழகான நார்த்தோள் அமுதான பகவான். வெளுத்த சசியான சந்திரன போன்ற வெளுத்த ஆடைகளை அணிந்துள்ள பகவான் சசிவர்ணம் சதுர்புஜம். பிரசன்ன வதனம் எப்போதும் புன்சிரிப்போடே கூடிய முகத்தனாம் கண்ணன். எங்கேயும் கண்ணனுடைய சித்திரத்தை சேவித்து பார்க்கலாம். கோபத்தோட எங்கேயும் சேவிக்க முடியாது, அழறாப்புல எங்கேயும் சேவிக்க முடியாது. சிரித்த வதனத்தோட பார்த்தாலே ஈர்க்கக்கூடிய அற்புதமான திரு அகரத்தோட சேவை சாதிக்கிறான் கண்ணன். இதைத்தான் பராசர பட்டர் நம்பருவாள சேவித்தார். இன்னைக்கு சிரித்த வதனத்தை சேவிக்க வேண்டும் என்னால் ஒரே தெய்வம் சம்பிரதாயத்திலே ஸ்ரீரங்கநாதனாக அத்விதீயனான பகவான். இரண்டாவது ஒப்பு சொல்ல முடியாதபடியான சர்வேஸ்வரனான எம்பெருமான். அவனை பார்த்து தெரிவிக்கிறார். சம்பாஷமானம் இவ சர்வவசம் வதேன மந்தஸ்மிதேன மதுரேன வீக்ஷணேன. மதுரமான கண் அழகை நம் பேரிலே சலிக்க விடுகிறான் பகவான். சம்பாஷமானம் இவ பார்த்தா பேசறாப்புல இருக்குமா. என்னை தேடி 200 மைல் வந்தியார் என்ன கேட்கறாப்புல இருக்குமா நம்பெருமாளே என்று நாம் தெரிவித்தால் சம்பாஷமானம் இவ. அதுவும் கடைவாயிலே ஒரு சின்ன துவாரத்தோட கூட சிரிப்பதற்காக பல்ல விரித்து சேவை சாதிக்கிறா போலேதான் இன்னைக்கு நின்ன திருக்கோலத்திலே இருக்கிறான் பகவான். சம்பாஷமானம் இவ சர்வவசம் வதேன மந்தஸ்மிதேன மதுரேன வீக்ஷணேன. மந்தஹாசங்கிற புன்னகை. இதே புன்னகை நம்பெருமாளுக்குண்டு கண்ணனுக்குண்டோன்னு கேட்டார். கீத ஆரம்பத்துல வியாசர்த்தானும் தெரிவித்தார். பிரஹசன்னிவ பாரத. பாரதனான இந்த பரத வம்சத்திலே உதித்தவனான அர்ஜுனன் அவனை பார்த்து சிரிச்சுட்டே கீதை சொல்ல ஆரம்பித்தான் கண்ணன். அந்த சிரிப்புக்கு இன்னி வரைக்கும் யாருக்கு அர்த்தம் தெரியல. ஏன் கண்ணன் சிரிப்பு கீதையை உரைக்க தொடங்கினார்னா இது எதனால இருக்கலாம்னு ஒரு 5-6 சொன்னார் எம்பெருமானார். இப்ப அப்படி இருக்கலாம் அனுவாதம் பண்ணி இன்னும் நாளை சேர்த்தார் தேசிகன் தன்னுடைய தாத்பரிய சந்திரிகையிலே விசாரம் பண்ணிட்டு இருக்கலாம். எதற்காக சிரித்தான் அவனுக்கு அர்த்தம் தெரியுமே தவிர மத்தார் நாமும் அறிய போகிறோம். அந்த சிரிப்பு கண்ணனிடத்திலே உண்டுங்கிறதான். பிரசன்ன வதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தையே. எல்லா விக்னங்களையும் சமனம் பண்ணுபவனாக சாந்தி ஏற்படுத்துவனாக எந்த வேலையை நாம் செய்ய ஆரம்பித்தாலும் அதை நிர்விக்னமாக நிறைவேற்றி கொடுப்பவனான பகவான்
சர்வ விக்ன உபசாந்தையே 6 பிரசன்ன வதனத்தோட கூடின விஷ்ணு, அந்த விஷ்ணுவுக்கு வணக்கம் என்பது முதல் ஸ்லோகத்தினுடைய அபிப்பிராயம். விக்ராம் வரதனம் விஷ்ணு சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தையே. அடுத்தது இந்த விக்னம் போகணும்னா அதுக்குன்னு ஒருத்தர் வச்சிருக்கான்னு பெருமான் எல்லாத்தையும் தனக்கே கொடுக்கிற சாமர்த்தியம் இருந்தாலும் அப்படி பண்றதில்லை. ஒரு பெரியவர் இருக்கார் அலுவலகத்திலேன்னா ரொம்ப பெரியவர் தான், எல்லா வேலையும் அவரே வந்து செய்வார். அதுக்கு கீழே ஒன்னொன்னா பாத்துக்கிறதுக்கு ஒத்தொத்தரத்தானே வச்சிருப்பாங்க. அதே போல விக்னங்களை போக்கி காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பதற்காக விஸ்வசேனர் என்று ஒருத்தரை வைத்திருக்கிறான் பகவான். அவர்தான் பெரிய கோல கையில வச்சுட்டு போறான். பிரம்மா தொடக்கமாக உலகத்து எல்லாவற்றையும் ஆட்சி செலுத்துபவர் விஸ்வசேனர். அவரிடத்துல விட்டுட்டான் கண்ணன். இனிமே திரும்பி தன்னை எதிர்க்கணும், யாரும் எதிர்பார்க்கவே வேண்டாதபடி கண்ணன் எப்பவும் வான் இளவரசு வைகுந்த கூட்டம்னு ஆழ்வார்கள் தெரிவிக்கிறாள். அது இளவரசு இவதாலும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோட அப்படியே விளையாடிண்டே இருப்பனா பரமதத்திலே. இவர் திடீர்னு தன்னுடைய வேத்திர பாணியாக கையில பெரிய வேத்திர செங்கோலை வச்சுட்டு உள்ள நுழைஞ்சிடுவார். அந்த புறத்துக்குள்ளே வயசானவர் விஸ்வசேனர். இன்னைக்கு நேத்தா பார்த்துட்டு இருக்காரு. எத்தனை பிரம்மாவை மாத்திருப்பார், எத்தனை சிவனை மாத்திருப்பார். இத்தனை பேரை மாத்தின விஸ்வசேனர் வயோ விருத்தர், ஞான விருத்தர், சீல விருத்தர். அவர் உள்ள நுழைந்த உடனே இந்த பத்திரிமார்கள்லாம் கட்டுக்கு கால் அடியில போய் ஒளிஞ்சு விடுவாளாம். வயசான மந்திரி வந்துட்டாலே இந்த ராஜகுமாரனுடைய கூட வேடிக்கையில இருக்கிறவாள்லாம் கட்டில் காலுக்குள்ள போய் ஒளிஞ்சு விடுவார். அந்த மாதிரி ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் சென்று ஒளிய பகவான் பயந்து நடுங்கி போய் என்ன நியமனம், எதுக்கு திடீர்னு உள்ள வந்திருக்கு, நான் தான் எல்லா சொத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேனே, நீர் பாத்துக்கிறத விட்டுட்டு இங்க என்ன வேலைன்னு மெதுவா கேட்பனா. அவர் சொல்லுவார், ஒண்ணுமே எல்லாத்தையும் நான் பார்த்து விடுவேன், ஆனா இந்த பிரம்மாவுக்கு கல்பம் முடிஞ்சு போயிடுத்து, ஆயுஷ் ஆயிடுத்து, அவரை மாற்ற வேண்டியது, உங்ககிட்ட காதல ஒரு வார்த்தை போட்டுட்டு பண்ணலாம்ங்கிறதுக்காக வந்தேன் என்ன விஸ்வசேனர் தெரிவிக்க. கஞ்சாட காட்டுவனாம், வாயத்திறந்து கண்ணன் பேச மாட்டான். அது உங்களுக்கு திருவிழமான நீ பண்ணிக்கலாமே, இத நம்ம கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லையேன்னு கண்ணன் காட்டுவனாம். அவ்வளவு அதிகாரத்தை கையிலே படைத்தவர் விஸ்வசேனர். அவருக்கு நாம் வணங்க வேண்டாமா? அதுதான் 2வது ஸ்லோகத்தாலே வணங்குகிறார். பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தையே யஸ்ய விரத வக்ராத்யாக பாரிஷத்யாக பரச்சதம். நேற்றுக்கு பக்தருடைய ஸ்லோகத்தை பத்தி விசாரம் பண்ணி இந்த இடத்திலே தெரிவித்தேன். இங்கேயும் அதே மாதிரி விஷயம்தான். விரத வக்ராத்யாக, விரதம் ஆன முகத்தான். வக்ரங்கிறது முகம், பதனத்தை சொல்லக்கூடியது. விரத வக்ராத்யாக யான முகத்தான் தொடக்கமான பாரிஷத்யாக பரச்சதம். சேனாபதிகள் பல பேரோட கூடினவர் பரச்சதம். 100 சேனாபதிகளோட கூடினவர் பாரிஷத்யா பரச்சதம். விக்னம் நிக்ரந்தி சததம் விஸ்வசேனம் தம் ஆசிரியே. விக்னம் நம்முடைய இடையூறுகளை எல்லாம் நிக்ரந்தி ஒழிப்பவரான விஸ்வசேனரை தம் ஆசிரியே, அப்பேற்பட்டவரை நானும் வணங்குகிறேன் தெரிவிக்கிறது இந்த 2வது ஸ்லோகம். நேற்றுக்கே விசாரம் பண்ணிட்டோம். இது தேவதாந்தரத்தை பத்தின பஜனமா, இந்த விக்ன விநாயகனை பத்தி இங்க பிரஸ்தாவம் பண்ணிருக்காரான்னா அந்த மாதிரி பிரஸ்தாவம் இருப்பதாக நாம் அறிய வரவில்லை. இங்க பிரஸ்தாவம் இருக்கிறது. சேனாபதி ஆழ்வான் விஸ்வசேனர், அவருடைய ஓட்டியில் இருக்கிற எத்தனையோ பெரியவர்கள், அதுல ஒருத்தர் கஜமுகன், அவரை பத்தி தான் இங்க பேசியிருக்கார். அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகரை பத்தின பிரஸ்தாவமே இல்லை. அந்த முகத்தோட இருக்கிற ஒரு பெரியவரை பத்தி என்ன சொல்லி வியாக்கியானம் உண்டா. ஆனா சில இடத்துல பார்த்தோம்னா ஆண்டாள் அனங்க தேவனை தொழுகிறாளா இல்லையா, அது கூடுமா? அனங்கதேவா உண்மையும் உண்டியையும் தொழுதோம் என் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில தெரிவிக்கிறாள் இல்லையா. காமசிரமாசிரயணம் ஆண்டாள் பண்ணியிருக்கிறாள். அத்தோடு இல்லாமல் கார்த்தியாயனி அர்ச்சன விரதம், இந்த திருப்பாவை மார்கழி நோன்பே நுணன் மணனாலே ஒரு பாவை பதுமை பண்ணி அதையே தங்களுக்கு தெய்வமாக கொண்டு அதை வணங்கித்தான் மார்கழி நோன்பு நோக்கிறாள் ஆண்டாள். எல்லாம் கூடாதா? ஆண்டாளுக்கு நோன்பு நோத்தது சரியா தவறா? தேவதாந்தரத்துக்கு கிட்டக்கையே நாம் போகக்கூடாதுங்கிறது நம்முடைய சம்பிரதாயம். பகவத் சேஷத்துவத்திலும் அன்னை சேஷத்துவம் ஒழிகையே பிரதானம். இதை யாரு சொன்னாரோ அவரே இன்னொரு சூத்திரம் பண்ணியிருக்கார். பகவத் சேஷத்துவத்திலும் அன்னை சேஷத்துவம் ஒழிகை, பகவானுக்கு அடிமைங்கிற எண்ணம் இன்னைக்கு இருக்கட்டும், இல்லாத போட்டோம், போனா பொறுத்து நாளைக்கு வந்துடும். ஆனா எது முக்கியமா வேணும்னா
நான் அன்னை சேஷத்துவத்தை வச்சுட்டீங்கன்னா பகவத் சேஷத்துவம் வரவே வராது. அதை தொலைச்சுட்டா என்னைக்கான ஒரு நாள் வந்துடாதா. நாமே என்ன சொல்றோம், இந்த பிள்ளை இடத்துல நல்ல குணம் இருக்கட்டும், இருக்காது போட்டோம், தீய குணம் இல்லாத இருந்தா ஒரு நாள் நல்ல குணத்தை வரவழைத்து விடலாம் என்று நம்ம பிள்ளையை பத்தி சொல்லிக்கிறோம் இல்லையா. அதே போல அன்ன சேஷத்துவத்தை ஒழிச்சுட்டோம்னா பகவத் சேஷத்துவம் தானே ஆச்சாரிய அனுகிரகத்தாலே ஒரு நாள் வந்து சேருங்கிறது பூர்வர்கள் நிர்வாகம். அப்படி இருக்கே நேர இந்த அன்னை சேஷத்துவத்தை ஆண்டாள் இந்த இடத்துல பண்ணலாமா? காமதேவனை போய் அவன் கால விழறது, கார்த்தியாயன் இடத்துல போய் அவ கால விழறது, இந்த மாதிரி விழறதெல்லாம் பண்ணிருக்கலாமான்னு இன்னைக்கு பல பேர் விசாரம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சாரார் கருத்து நேர காமதேவன் காலியே விழலை, இன்னொரு கார்த்தியாயனி காலியே விழலை, தன் அந்தரியாமியான அந்தராத்மாவான நேர கண்ணனையே தான் சொல்லுகிறாள். இது ஒரு சாரார் கருத்து. ஆனா இன்னொருத்தர் சொல்றார், எதுக்கு இந்த மாதிரி கட்டப்படணும், காமதேவன் காலில் தான் விழுந்தா, கார்த்தியாயனி காலில் தான் விழுந்தா. ஏன் சொன்னா என்ன, சொன்னா என்னன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு போட முடியுமா? இவ்வளவு தூரம் கட்டி காத்திருக்கிற சீவைஷ்ணவ சம்பிரதாயம் இதுல ஒரு அன்ன தேவதாந்தரத்திடத்திலே போய் விழுந்தாள்னு சொல்ல முடியுமான்னா சிவதன் கோணத்திலே உலோகாச்சாரியர் அற்புதமா தெரிவித்தார். அனன்ய உபாயத்துவமும் அனன்ய உபேயத்துவமும் அனன்ய தெய்வத்துவமும் கொலைய காண்கிறோமிரே. சில இடங்கள்ல பார்த்தா ஆழ்வார்களுடைய அனுஷ்டானத்திலே அனன்ய உபாயத்துவம், அனன்ய உபேயத்துவம், அனன்ய தெய்வத்துவம் இது துளையறதான் நாமும் பார்த்திருக்கிறோம் என்கிறார் பிள்ளை உலகாரியன். இந்த சூத்திரத்திலே என்ன சொல்ல வர்றார்? அனன்ய உபாயம், பகவான் திருவடிகளே உபாயம், அதை தவிர மற்றொன்று உபாயம் ஆகாது. இப்படித்தானே நாம் இருக்க வேண்டும். அப்ப ஆழ்வார் எதுக்கு மடல் எடுத்தார், எதற்காக தூது விட்டார், எதற்காக எப்படியாவது ஒன்ன வந்து அடைந்து விடுவேன் என்ன அனுகாரம் பண்ணார், எதற்காக ஊடுகிறார், இதெல்லாத்தையும் ஆழ்வார் பண்ணிருக்கவே விடாது. அப்ப இதெல்லாத்தையும் பண்ணி கண்ணனுடைய திருவடிகளை அடைந்து விடலாம் என்கிற எண்ணம் ஆழ்வார் இடத்துல சொல்லுவார். அப்ப அவன் திருவடிகளை தவிர மற்றொன்னை உபாயமாக பத்தினதாக தெரிகிறது. இது ஆழ்வார்கள் அனுஷ்டானத்திலே இருக்கு. சரி போனா போறது உபாயத்துக்கான எங்கேயான மூக்க தொட்டு இப்படி தலையை சுத்தில ஏதாவது அர்த்தம் விடலாம்னா இன்னும் கஷ்டம். அனன்ய உபேயத்துவம் இருக்க வேண்டும், அதுவும் இல்லை. புருஷார்த்தமாக கண்ணனுடைய திருவடிகளிலேயே கைக்கிரத்தையே வீழ்த்திருக்க திருமங்கி ஆழ்வார் திருப்புல்லாணி பாசத்துல சொன்னார், நமக்கே நலமாதரில் எனக்கே நலம், என் நலத்தை நான் பாத்துக்கிறேன், என் பக்தியை நான் பாத்துக்கிறேன், எனக்கு தலையில நான் ஏதோ வச்சுக்கிறேன்னு சொன்னார். அப்ப அனன்ய உபேயத்துவமும் போயிடுச்சு. புருஷார்த்தமாக தனக்குத்தானே ஏதோ ஒன்னை திருமங்கி ஆழ்வார் பிரார்த்திக்கிறதா தெரியறது. இது இரண்டாவது இடம். மூணாவது அனன்ய தெய்வத்துவம் கிடைச்சது ஆண்டாள் தான் திருஷ்டாந்தம். அனந்த தேவனுடைய காலில் போய் விழுந்திருக்காளே ஆண்டாள். ஆழ்வார் நம்மாழ்வாரை பார்த்தாலும் திருமங்கை ஆழ்வாரை பார்த்தாலும் ஆண்டாளை பார்த்தாலும் அவனே உபாயம் காணும், அவன் திருவடிகள்ல கைக்கிறனே உபேயம் காணும், அவனை தவிர மற்றொரு தேவதைய பத்தக்கூடாது காணும். இந்த மூணு பெரியவர்களும் எந்த மூணு ரொம்ப முக்கியம்னு நாம பேசிட்டு இருக்கோமோ அந்த மூணிலிருந்துமே மாற்றி நடந்திருப்பதாக தெரிகிறது. பண்ணது உண்டான்னு கேட்டா பண்ணது உண்டு, பண்ணது சரியான்னு கேட்டா சரி, நாம பண்ணலாமான்னா இல்ல. அங்க மட்டும்தான் அந்த இடத்துல பதிலே மாறிப்படும். அவ பண்ணது உண்டான்னு கேட்டா உண்டு விடுவா, அவ பண்ணது சரியான்னு கேட்டா சரின்னு விடுவா, நாம பண்ணலாமான்னு கேட்டா தவறு விடுவா. ஏன் அவ பண்ணா மட்டும் அது சரி, நாங்க பண்ணா தவறாகுமான்னா அவருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எந்த வித்தியாசம் அவர்களுக்கும் நமக்கும்? ஞான விபாக காரியமான அஜானத்தாலே வருமவையெல்லாம் அடிக்கழஞ்சு பெறுகிறே. அற்புதமா தெரிவித்தார் சுவாமி. ஞான விபாக காரியமான அவர்களுக்கு வந்திருக்கிற அஜ்ஞானம், அதாவது அவனை தவிர வேற உபாயம் இருக்கு, அவனை தவிர வேற தேவத்தை இருக்கு, இப்படிங்கிற அஜ்ஞானம் அவளுக்கு வந்திருக்கோம் இல்லையோ. இப்போதைக்கு அஜ்ஞானம்னு வச்சுப்போம், ஒன்னும் தப்பு இல்லை. அந்த அஜ்ஞானம் அவர்களுக்கு வந்திருக்கோம் இல்லையோ, அதுக்கு எது அடின்னு பார்த்தா நமக்கு இருக்கிற விஷயமே புரியாத அஜ்ஞானம் அவர்களுடைய காரணம் இல்லை. பின் அவர்கள் அஜ்ஞானத்துக்கு காரணம் ஞானம், ஞானம் கனிந்த பக்தி, பக்தி முத்தின அஜ்ஞானம். பக்தியே ரொம்ப முத்திப்படுத்தினா ஒரு அஜ்ஞானம் வந்தே தீரும். பக்தியே இல்லை, ஞானமே இல்லைன்னாலும் அஜ்ஞானம் வந்து தீரும். நாம தேவதாந்தரத்தை பத்துவது ஞான சூன்யர்களானபடியாலே நாம போய் பத்துறோம், அவர்கள் போய் பத்துவது அபார ஞானிகளானபடியாலே மிகுந்த பக்தி வந்திருக்குன்னா வழியல்லாத வழியிலே சென்றாலாவது
பெறுவது கண்ணனையாக இருந்தால் பெற்றே தீருவோம் என்று தாண்டி அதிவர்த்தனம் பண்ணி அதிக்கிரமித்து எப்படியாவது கண்ணனை அடையணும்னு பார்க்கிறாள் இல்லையா? நாம ஏன் பண்ண முடியாதுன்னா இந்த கேவல அஜ்ஞானத்திலிருந்து தாண்டி பக்தி ரூபாவன்ன ஞானம் அடியாக பிறந்த அஜ்ஞானம் நமக்கு வந்தால் தாராளமா நாம இந்த மாதிரி பண்ணலாம். அந்த அஜ்ஞானம் நமக்கு வரப்போறது இல்லை, ஒரு நாள் நாம பண்ண போறதும் கிடையாது. என்னைக்குமே ஒரு நிலை தாண்டி போக போக ஒரு அஜ்ஞானம் அந்த விஷயத்துல வந்தே தீரும். எத்தனையோ அஜ்ஞானம் நாம ஞானம் இல்லாத இல்லை, பரம ஞானிகளாக இருந்தாலும் பெருமாளை நாம பாத்துக்கிறோம். அஷ்டாவதாரத்திலே மூர்த்தி எழுந்தருளை பண்றவங்க புறப்பாடுன்னு கண்ணர் எழுதுறான் பகவான். இந்த புறப்பாட்டும் போது ஏகாந்த சேகரதுன்னு சேகரா ஏகாந்தம்னு கயிற்றுக்கு சொல்லுவர்கள். அந்தரங்கமாக பாஷை பெருமாளுக்கு பக்கத்துல அதுக்குன்னு சில பரிபாஷைகள்லாம் உண்டு. ஊசின்னு சொல்லிட மாட்டான், கயிறுன்னு சொல்லிட மாட்டான், அதற்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயருக்கு பெரிய புஸ்தகங்கள்லாம் காஞ்சி சுவாமி ரொம்ப அழகா போட்டிருக்காரு. அத ஸ்ரீரங்கத்துல என்னென்ன பேர், மத்த ஊர்ல என்னென்ன பேர் என்னெல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கு. பெருமாளுக்கு அந்தரங்கமாக உபயோகப்படுத்துகிற வஸ்துக்கள் அதுக்கெல்லாம் பேர் கொடுத்திருக்காள் இல்லையா? நடுவுல விக்கிரகமான பகவானே எழுந்தருளை பண்ணி அழகா அந்த ஏகாந்த சேர்த்து அப்புறம் தான் நாம புறப்பாடு கண்டறிறோம். இவரை நாம ஜாகிரதையா பார்த்து கட்டி வச்சு இவர் தன்னைத்தானே அதுக்கு கூட அவரை பார்த்துக்க தெரியாதா? நாம தான் இவரை பார்த்துக்கணுமான்னா அது அஜ்ஞானம். எந்த அஜ்ஞானம்? பக்தி முதிர்ந்த அஜ்ஞானம். அதுக்கு அந்த பெருமாளை கட்டி வச்சிருக்கிறவா யாருக்கும் அந்த காலத்து வித்வான்ல இருந்து இந்த காலத்து வித்வான் வரைக்கும் பகவானுக்கு தன்னைத்தானே தரிசிக்கவே தெரியாது, தன்னைத்தானே ரட்சிக்கவே தெரியாது என்ற அஜ்ஞானமா அவளுக்கெல்லாம். அந்த ஞானம் நன்னாவே இருந்தது. இருந்தாலும் அதை ஜாகிரதையா பார்த்துக்க என்ன காரணம்? அந்த ஞானமே முதிர்ந்த பக்தி, அந்த பக்தி முதிர்ந்த அஜ்ஞானம். அதனால அவர்கள் இந்த மாதிரி பண்ணாலே தவிர நேரடியான அஜ்ஞானத்தாலே பண்ணினது கிடையாது. ஞான விபாக காரியமான அஜ்ஞானத்தாலே வருமவை அடிக்கழஞ்சு பெறும். நேர அஜ்ஞானத்தால போய் கண்ட பேர் முன்னா அது அடிக்கழஞ்சு பெறாது. அடிக்கழஞ்சு பெறுதல்னா போற்ற தகுந்தது. மிகவும் போற்றுவர்கள். பக்தி மேலிட்டாலே எதை பண்ணா போற்றுவர்களே தவிர பக்தி இல்லாத கேவல அஜ்ஞானத்தாலே எந்த தேவதாந்தரத்தினுடைய வாசலிலேயும் நாமும் போய் நிற்க முடியாது. அதுவும் நிற்பது எதற்கு? அடைவது அவனையா இருந்தா. இன்னைக்கு சொல்லுவா பிறகு அப்படி இருக்க செய்து வருணதேவனை நாமும் சேவிக்கிறோம், சூரிய பகவான சேவிக்கிறோம், சந்தியாவந்தனம் பிராமணனா பிறந்ததுக்கு கடைசி பட்சம் அதை பண்றோம் இல்லையா? அதை பண்ற காலத்திலே ஆறாருக்கோ வணக்கம் வணக்கம்னு சொல்லிடுறோம். இவளுக்கெல்லாம் வணக்கம்னு சொல்லலாமான்னா அப்ப என்ன வியாக்கியானம் பண்ற? இவனுக்கு அந்தர்யாமியான பகவானுக்கு வணக்கம் என்ற அவன் அளவுக்கு எடுத்துட்டு போறோம். ஏன் இவரையே வணங்கினா என்ன? கொடுக்கறது நிச்சயமா அவர் கொடுக்கத்தான் கொடுப்பாரு. ஆனா என்ன சிரமம்னா வணங்கலாம், ஆண்டாள் பண்ணாப்புல நாமும் பண்ணலாம். ஆனா கட்டை என்ன வரும்? என்னதான் ஆண்டாள் காமதேவனை தொழுது கொண்டிருந்தாலும் அவன் அவள் கண்ணுல படவே மாட்டான். அவ கண்ணுக்கு தெரியறதெல்லாம் கண்ணன் மட்டும்தான். இவன் ஏதோ வழியாக இங்க வைப்பதே தவிர நமக்கு என்ன கட்டம்னா இந்த வழியா சூரியனையும் வருணனையும் பிடிச்சிருந்தா அவளே நமக்கு நிறைய குடுக்க காத்துட்டு இருக்காள் இல்லையா? இவன் எப்ப கிட்ட கவரு வந்து அவன் காத்துட்டு இருக்கான். என்ன ஆள் கிடைக்கல அவனுக்கு, எப்படியானு பிடிச்சி இழுத்து வந்தான். வந்து இவன் போய் திருவடிகள்ல நாம விழுந்துட்டோம்னா வந்தானேங்கிறதுக்காக 4 குடுப்பம் நாம அதை மறந்து போடுவோம். எதை கடைசின்னு நினைச்சிருந்தோமோ அது நம்ம கண்ணுல நிற்காது. இந்த நடுவில் இருக்கிறவன் 4 கொடுக்கறான் இல்லையோ, இந்த 4லிருந்து இன்னும் நம்ம மனசு விடுபடவில்லை. இந்த விடுபடுற நிலை ஆண்டாளுக்கு வந்துடுது. தைரியமா அவன் காலில் விழறான். அந்த நிலை நமக்கு வந்தால் அவன் காலையும் விழலாம், எவன் காலையும் விழலாம். அந்த நிலை வரவே போறதில்லை. வரும்னு தெரிஞ்சிருந்தா ராமானுஜரே விழுந்து காட்டியிருப்பார். விழாம ஒரு நாள் தான் இருந்திருக்க மாட்டார். பெரியவர்களுடைய ஆச்சாரம் அது இல்லை. சிஷ்டாச்சாரம் இல்லாதபடியால், மேலையாறு செய்வனர்கள் இல்லாதபடியால் அதன் வழி நாம் போவது கிடையாது. அதனாலதான் தைரியமா ஆண்டாள் பண்ணலாம், நம்மால் பண்ண இயலாது. அந்த சட்டம் கூட இப்ப பட்டருடைய சுத்தி இல்லை. இந்த சொல்றதே வேறு ஒரு கஜானனே. இங்க விநாயகரை சொல்லி இந்த மாதிரி சுத்தி வளைக்கிற கட்டம்லாம் இந்த இடத்துல கிடையாது. இங்க இருக்கிற கஜானனே விஸ்வசேனருடைய சேனையிலே இருக்கக்கூடிய ஒரு பெரியவர். அவரை வணங்கித்தான் பாரிஷத்யாக பரச்சதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வசேனம் தமாசிரயே யாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதி. அடுத்தது யார வணங்குகிறோம்? சுகாச்சாரியருக்கு தகப்பனாக தபோநிதிம், தபஸையே நிதியாக படைத்த வியாசர்னு சொல்லலாம், சுகர்னு சொல்லலாம். 2 பேருக்குமே அந்த சப்தத்தை சேர்த்து அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். வியாசரை வணங்குகிறேன்,
வியாசராரு வசிஷ்ட நப்தாரம். வசிஷ்டர் ரொம்ப பெரியவர், அவருடைய பேரனுக்கு பிள்ளை. சக்தேகே பௌத்திரம், சக்திக்கு பேரன். பராசர ஆத்மஜம், பராசரருக்கு பிள்ளை. சுகதாசம், சுகாச்சாரியருக்கு தகப்பனார். அவர்தான் வியாசர். சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாசம் தபோநிதி. அவரை நானும் வணங்குகிறேன். சுகருக்கு தகப்பனார்னா ரொம்ப உயர்ந்தவர் சுகாச்சாரியர். சுகம் பிரம்மம்னே சொல்லுவார்கள் அவரை பத்தி. வடிக கதை சொல்லுவா. சுகரம் வியாசரும் தகப்பனாரும் பிள்ளையுமா நதிக்கரையோரமா நடந்து போயிருந்தாலும் பெண்கள்லாம் நிறைய பேர் குளித்துக் கொண்டிருந்தார்கள். முதல்ல வியாசர் நடந்தார். அவ எல்லா துணி எடுத்து மேல தங்களுடைய மேலாடுகளால வச்சு மூடினுட்டான். அவர் போயிட்டா குறைந்து. அடுத்து சுக பிரம்மம் பின்னாடி நடந்து வந்தார். வயசு 16. அவர் தொண்டு கிழம் முன்னாடி போனவர். இந்த பின்னாடி இருந்தவருக்கு வயசு 16. இந்த 16 வயசு இளைஞன் பின்னாடி வரச்சேதே அப்படியே திறந்து போட்டு வந்துட்டா எந்த புடவையும் அவ தேடி போகவே இல்லை. தாண்டி போட்டா 2 பேரும். வியாசருக்கு உள்ளம் குறு கொடுக்க ஆரம்பிச்சது. எனக்கு வயசு இத்தனை, நான் நடக்க செய்து இவர்கள் என்னமோ இழுத்து போட்டிருந்தா பின்னாடி 16 வயசு பிள்ளை வரா. அப்ப இந்த மாதிரி லஜ்ஜையே இல்லாமல் இருக்கிறார்கள், என்ன காரணம்னு போனவருக்கு புரிபடல. திரும்பி எங்கேயிருந்து வந்தார். வந்து இந்த பெண்கள் இடத்துல பெண்கள் எதனால் இந்த மாதிரி நடந்து கொண்டீர்கள்னு கேட்டார். பெண்கள் சமாதானம் சொல்லல. அவ மறுகேள்வி கொடுத்தா. பார்த்து கேட்டா அந்த பெண்கள் எல்லாரும் இந்த கேள்வியை நீர் தான் வந்து கேட்டீரே தவிர உங்க பிள்ளை கேட்க காணோமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் உம்ம கண்ணுல பட்டிருக்கே தவிர உங்க பிள்ளை கண்ணுல பட்டதா தெரியல. இந்த சுக பிரம்மம் என்பார். அவருக்கு மரம் ஒண்ணு, செடியும் ஒண்ணு, பெண்ணும் ஒண்ணு, துணியும் ஒண்ணு, பிரம்மமும் ஒண்ணு. சர்வம் பிரம்மாத்மகம் சர்வங்கல் விதம் பிரம்ம தஜ்ஜலான் என்ற சாஸ்திர வாக்கியத்தை உண்மையாக அறிந்தவர் சுகாச்சாரியர். அவருக்கு ஆற பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தோணுமே தவிர சுகாச்சாரியரை பத்தி பாகவதத்தினுடைய ஆரம்பத்தில் அழகா தெரிவிக்கிறார். சரவத் வெளியில போனாரா தானு சுகர் போயிட்டார். புத்திரக்கு ஆஜுஹாவ. வியாசருக்கு ரொம்ப புத்திர சோகம். எல்லாத்தையும் திறந்தார், வீட்டை விட்டுட்டார். சுகர் தான் வீட்டை விட்டு வெளியில போறார். அப்ப கூப்பிட்டாரா, ஹே சுகர் புத்திர வெளியில என்னை விட்டு போகாதே, வா வா என்ன விரகாதர ஆஜுஹாவ. அபார விரகத்தோட கூப்பிட்டிருக்கிறார் வியாசர். அவர் திரும்பி பார்க்கல, மேல போயிட்டார். ஆனா என்ன ஆச்சரியம் நடந்து தெரியுமா? அவர் வீட்டை சுத்தி நிறைய மரங்கள் இருக்குமா, செடி கொடிகள் இருக்குமா, பிராணிகள் ஜந்துக்கள் எல்லாம் இருக்குமா. அது அத்தனையும் தாத்தா என்ன திருப்பி கூப்பிட்டுதான். இந்த மரம் தாத்தா தகப்பனாரேன்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? மரத்தையும் தன்னையும் சுகர் ஒன்றாக எண்ணி இருந்தார். அதனாலதான் சுகான்னு கூப்பிட்ட உடனே மரம் என்னப்பான்னு திருப்பி கேட்டுக்கிட்டு. மரத்தையும் தன்னையும் ஒன்றாக ஒருத்தர் நினைத்திருந்தால் சர்வம் பிரம்மாத்மகம் ஜகத். இந்த ஜகத்தனையும் பிரம்மத்துக்கு சரீரம்ங்கிறது சுகருடைய எண்ணமே தவிர தான் வேறு, பிரம்மம் வேறு, மரம் வேறு, தன்னையும் அசித்தாக நினைப்பர், அதையும் பரமாத்மாவாக நினைப்பர். எத்தனையோ உயர்ந்த கருத்துக்களை உடையவர் சுகாச்சாரியர். எப்பவும் 16 வயசு, என்றும் 16 அந்த 16ஓடே இருந்தார். பிரம்மச்சரிய விரதத்தோட வாழ்ந்தவர் சுகாச்சாரியர். அந்த சுகருக்கு தகப்பனார். இதை விட பெருமை வியாசருக்கு மற்றொன்று வேணாம். பராசரருக்கு சுமாரங்கிற பெருமை, சக்திக்கு பௌத்திரங்கிற பெருமை, வசிஷ்டருக்கு பிரபௌத்திரங்கிற பெருமை, சுகாச்சாரியருக்கு தகப்பனார்ங்கிற பெருமை. இத்தனை பெருமவத்தவரான வியாசர் வேதத்தையே பிரித்து கொடுத்தார். இன்னும் நேற்றம் இப்படி பல பல வைபவங்கள். நாராயணனே வந்து திருவவதாரம் பண்ணினான் வியாசராக. சக்தேகே தபோநிதின், அதுக்கு மேல பராசராத்மஜம் வந்தே சுகதாசம் தபோநிதின். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹ. பிரம்ம நிதையே பிரம்மத்திலே நிஷ்டை படைத்தவரான, பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவரான வசிஷ்டருக்கு வணக்கம், குலத்துக்கே வணக்கம். வசிஷ்டருடைய குலத்தில் 6 தோன்றினாலும் அவர்களுக்கு வணக்கம். அதையும் தெரிவிக்கிறார் இந்த இடத்திலே. வியாசராரு வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே ரெண்டையும் சேர்த்திருக்கார். இதே போல ஆழ்வாருடைய பாசுரம், நான் உன்னை எண்ணியிலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை எண்ணியிலை. இது தமிழ். சம்ஸ்கிருதம் கேட்டார் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே ரெண்டையும் சொல்லிருக்கும். ஆனா இது ரெண்டுத்துக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லிக்கணும். வியாசாய விஷ்ணுரூபாய தெரியாதவாளும் கிடையாது, உன்னை எண்ணியிலேன் கண்டாய் நாரணனே தெரியாதவாளும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதே போலத்தான் அந்த அபிப்பிராயம். செந்தமிழும் வடகலையும் 2 கண்களாக கொண்டது அற்புதமான உபய வேதாந்த சம்பிரதாயமான சீவைத்தவ விசிஷ்டாத்வைத ராமானுஜ தரிசனம். அதுதான் இந்த அபிப்பிராயத்தை காட்டினார்கள். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசருக்கு வணக்கம்,
விஸ்வரூபமான வியாசருக்கு வணக்கம், விஷ்ணுவுக்கு வணக்கம், வியாசரூபமான விஷ்ணுவுக்கு வணக்கம். ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு. அவன் சரீரி, இவர்களெல்லாம் சரீரம். அவன் பிரகாரி, இவர்களெல்லாம் பிரகாரங்கள். இவனை வச்சு அவன் கிடையாது, அவனை வச்சு இவன் கிடையாது. வியாசரை விட்டு விட்டு இருக்க முடியுமா? விஷ்ணுவை விட்டு வியாசம் இருக்க முடியுமா? ரெண்டு பேரும் ஒருத்தரை வச்சு பிரிந்து இருக்கவே முடியாது. இந்த பேரே இல்லைன்னா வராது போது. சில சில சப்தங்கள் எல்லாம் கூட ஏதான அதுக்கு ஒரு பாந்தவியத்தை சொல்லியாகும். இதுக்காக சொன்னா வராம விட்டுடுவா. தகப்பன் ஆருக்குன்னு உடனே கேட்பான், தாய் யாருக்குன்னு கேட்பான். சில சில சப்தங்களுக்கெல்லாம் இன்னொரு பந்துன்னு ஒன்ன காட்டினாலே ஒழிய ஒரு சம்பந்தம் இல்லாவிட்டால் பத்தினா யாருக்குன்னு சொல்லணும், புருஷன்னா ஆருக்குன்னு சொல்லணும், யாராருக்குன்னு கேள்விப்படுதில்லை. அதே போல பிரம்மம்னு பரமாத்மாவை சொன்னால் அல்லது பரமாத்மானே அவனை சொன்னால் யாருக்குன்னு கேள்வி வருமில்லை. இன்னாங்கிற ஜெகத் இல்லாமல் போனால் ஜெகத்பதியாக அவனால இருக்கவே முடியாது, ஜெகத் ஈஸ்வரனாக அவனால இருக்க முடியாது. பகவான் ஈஸ்வரன் சொல்றோம், அடுத்தது யாருக்குன்னு கேள்வி வந்துடும். அவர் எல்லாரையும் ஈஸ்வரனாக நியமனம் பண்றாங்க. இது ஒருவேளை நியமனம் பண்ணப்படுறதுக்கு ஆளே இல்லைன்னு வச்சுக்கோம். அப்புறம் இவர் யார் ஈஸ்வரன் பேர் கொடுப்பார்? பெரிய ராஜா எந்த தேசத்துக்குன்னா அவர் வீட்டுக்கு, வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுக்கு முடியுமா? ஏழ 10,000 பேர் இருந்தாத்தான் இதனை ராஜாவே ஒத்துக்கொள்வது விளைகிறார். பிரஜையே இல்லாவிட்டால் ராஜத்வம் சித்திக்காது, ராஜாவே இல்லாவிட்டால் பிரஜையான தன்மை சித்திக்காது. ஆக ஒண்ணுக்கொண்ணு ரெண்டுமே சம்பந்தப்பட்டவை. வியாசம் இருந்தால்தான் விஷ்ணு, விஷ்ணு இருந்தால்தான் வியாசம். ஜீவாத்மாவோடு சேர்ந்துதான் பரமாத்மா, பரமாத்மாவோடு சேர்ந்தவன் தான் ஜீவாத்மா. அதுக்கு ஒண்ணும் இல்லை. வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு சொல்லி தேர்ந்தெடுக்காக வியாசரும் விஷ்ணு ஒண்ணுதான். அதைத்தான் ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஏகத்தத்துவாக ஜீவாத்மா ஒண்ணுதான். எதுக்கு இவ்வளவு தூரம் தூக்கி பார்க்கணும்னா இருக்க வேண்டாம்னு சொல்லல. இவர்களை சரீரமாகவும் தான் சரீரியாகவும் இருக்கிறான் பகவான் என்ற சரீராத்ம பாவம் இந்த ஸ்லோகத்துல நல்லா நாம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சரீராத்ம என்னைக்குமே புராணம் சொல்றதுல சில இடர்பாடுகள் உண்டு. அவங்களுடைய சம்பிரதாய கிரந்தங்கள் சொன்னோம்னா 4000 மேல 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 அழகா சேர்ந்து போயிடலாம். இந்த புராண கிரந்தங்கள் சொல்ல ஆரம்பிச்சா இந்த ரிஷிகள் வாக்குக்கு மயக்கம் அதிகம். எதுவனா வராத்திர பாசுரத்தை பாடி வச்சிருவான். அது மாதிரி இந்த சம்ஸ்கிருத்துல வேற இருக்கா, இந்த சம்ஸ்கிருத் நம்மளுக்கு பொண்ணை போன்றது. எப்படி வேணா வளைக்கலாம். சங்கிலி வேணா சங்கிலி பண்ணலாம், மோதிரம் வேணா மோதிரம் பண்ணலாம், உத்தியானம் வேணா உத்தியானம் பண்ணலாம். தமிழ்ல அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. எதை பண்ண முடியுமோ அதைத்தான் பண்ண முடியும். ஆனா அந்த சம்ஸ்கிருதம் பொண்ணை போன்றது. வளைக்கலாம், நீட்டலாம், மடிக்கலாம், உருக்கலாம், கட்டலாம், எதை வேணா பண்ணலாம். இந்த சம்ஸ்கிருத பாடு அந்த பாஷை வேற அவள் கையில இருந்து அர்த்தங்கள் வேற அவ்வளவு தெளிவா சொல்லாமல் கொஞ்சம் மயக்க வராப்படி சொல்லிடுவா. அங்கங்க இது அத்வைத்தமா துவைத்தமா விசிஷ்டாத்வைத்தமா, சிவனை சொல்றாரா பிரம்மாவை சொல்றாரா விஷ்ணுவை சொல்றாரா அப்படிங்கிற சந்தேகம் வரும். நல்லவேளை இந்த சந்தேகங்கள் அவ்வளவா இல்லாத புராணம் ஸ்ரீ விஷ்ணு புராணம். விஷ்ணு புராணத்தையே அவ்வளவு தூரம் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தில் எடுத்து மேற்கோளா காட்டியிருக்காருன்னா இந்த சந்தேகங்களுக்கு இடமில்லாத புராணம் விஷ்ணு புராணம் தான். அடுத்தது பாகவதம்னு சொல்லலாம். மற்றதெல்லாம் ரொம்ப கடினம். இந்த ரெண்டையான ஏதோ கொஞ்சம் ஒப்பே சொல்லலாம். ஒப்பே சொல்லலாம்னா வேணும்னு உப்பு கட்டி விட்டாது கதை ஒத்துன்னு சொல்ல போறது இல்லை. புரிய வைக்கிறது சிரமம்னு விஷயமே தவிர இதுக்கு எழுதி வச்சிருக்கா போட்டுக்கு உண்மையா அத்வைத்தம் தான் சொல்றது, வேணும் இவ எழுத்து கொடுத்து விட்டாது சொல்றா என்கிற அபிப்பிராயமே கிடையாது. அந்த ஸ்லோகத்திலே சரீராத்ம பாவமும் முக்கியம். அவன் இவனாக பிறந்தான், இவன் அவனை அந்தரியாமியாக கொண்டவன். வியாசாய ருசுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மனிசையே வாசிஷ்டாய நமோ நமஹ. வசிஷ்டர் குலத்திலே பிறந்த எல்லாருக்கும் நமோ நமஹ மறுபடியும் மறுபடியும் வணங்குகிறோம். முதல் 4 ஸ்லோகங்களாலே பெரியவர் விஷ்ணுவை பற்றி சொல்லி, அதுக்கப்புறம் விஸ்வசேனரை பற்றி சொல்லி, வியாசரை பற்றி சொல்லி, குலத்தையே பற்றி சொல்லி இவர்கள் எல்லாரையும் வணங்கி முடித்தார். இதுக்கப்புறம் ஸ்லோகத்தில் அழகா தொடங்குறார். அவதாரிக்கை 6 வைபவம் தெரிவித்தேன். 7வது வைபவம் கண்ணனை அமர்ந்து கேட்டான்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த கடைசியில் பட்டர் தன்னுடைய வியாக்கியானத்தை கொண்டு போய் முடிக்கிறார். அவதாரிக்கையிலே கண்ணன் எங்க உட்கார்ந்து கேட்டிருக்கான் தெரியுமா? ஸ்வயஞ்ச பகவதா சர்வேஸ்வரேன கீதா உபனிஷத்து ஆச்சாரியேன பூர்வேஷாமபிச்ச குருணா புண்டரீக விலோச்சனேன ஸ்ரோத்ரு கோஷ்டி நிதிஷ்டேன பீஷ்மாத்து ஸ்ருத்வா அனுமோதிதம்
கண்ணன் கேட்டான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையோ, அத்தோட நிறுத்தாமல் இந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் கேட்டான்? ஸ்வயஞ்ச பகவதா, தானே பகவானான கண்ணன் கேட்டான். இதுக்கு பகவான் போடுறது ஸ்வயஞ்ச கிருஷ்ணான்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ, சொல்லாமல் ஸ்வயஞ்ச பகவதா பகவான் கேட்டான்னா ஷண்ணாம் பகயிதீரினாம், பகவான்கிற சப்தத்துக்கு ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜாம் சசேதா பகவத் சப்த வாக்கியானி வினாகையே குணாதிபிகி என்ற பலபல குணங்கள் அபிப்பிராயம் அதற்கு. இந்த பகவதானா என்ன அர்த்தம்? குணங்களோட கூடின கண்ணன் உட்கார்ந்து கேட்டான்.